இன்னொன்று கேட்டிங்கன்னா கட்டாயமாக இது பேசக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே தமிழ்நாடே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், கேட்கக்கூடிய விஷயம். உண்மையாலுமே ரேஷன் கூட்டுறவு ரேஷன் அங்காடிக்கு போனால் உடனடியாக ஜாமான் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் கம்ப்யூட்ரு ஒன்றை கொடுத்து ஒருத்தராக ரேகை வச்சா ரேகை உழுவலன்னு ஒவ்வொரு நாளாக கடத்துறதுல கால் கடுக்க ரேஷன் வாங்க போய் நிற்க வேண்டியதாக இருக்குங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு டைம் போடுவாங்க. அவங்கவுங்க வாங்கிக்கிட்டு கூட்டம் இல்லாத நெரிச்சல் இல்லாத போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெரிச்சலாக இருக்குது. ரேஷனில் போய் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நெரிச்சலில் நிற்க முடியுங்க? இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டத்தை ஏங்க கொண்டு வரணும்? அப்போல்லாம் வந்து நோட்டில் எழுதிக்கிட்டு கொடுப்பாங்க, ரேகை வாங்கிக்கிட்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் ரேகை வைக்க சொல்லி ரேகை பதியலைன்னு நிறைய பேர் பட்டினியும் பசியுமா கிடக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இந்த கம்ப்யூட்ரு ஒன்று வேகமாக செயல்படுற மாதிரிக்கே கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது சிஸ்டம் இருந்தால் மாற்றி வைங்க. மக்கள்லாம் வந்து வயிறு பசியோட அரிசி வாங்க போயிட்டு அன்னாடும் திரும்பி போகிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் அரிசி வாங்க முடியும்? பக்கத்து வீட்டில் வாங்கி ஆக்க முடியும்? தயவு செஞ்சு இதை கண்டிஷனாக செய்யுங்க, கட்டாயமாக பண்ணுங்க. எனக்கே போய் நின்றுட்டு வர்றது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய வேதனையாக இருக்கும்போது என்னை விட வயசு போனவங்கெல்லாம் போயிட்டு திரும்பி வராங்க. ரேகை உழுவல நெரிச்சல். ரேகை உழுவலங்கும்போது எல்லாருமே நெரிச்சலில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. போக வச்சுட்டு கொடுத்தா தானே வாங்கிட்டு வர முடியும். கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க.